இது எது போயின்றல எமர்ஜென்சி அப்ப இந்திரா காந்தியை மாத்தலாங்கறாங்க ஸ்டேட் லிஸ்ட்ல கன்கரண்ட் லிஸ்ட்க்கு மாத்தலாங்கறாங்க அப்பதான் கன்கரண்ட் லிஸ்ட் போச்சு உண்மைதானே அது கன்கரண்ட் லிஸ்ட்க்கு இந்திரா எமர்ஜென்சி பீரியட்ல தான் போச்சு அதுல யாரும் மாற்று கருத்து இல்ல அப்புறம் எது போய் சொல்றாங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்னு ரெண்டாவது விஷயம் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கங்கறாங்க ஆல் இந்தியா ரேடியோட ஸ்லோகன் என்ன சமஸ்கிருதத்துல தான் இருக்கு யார் கொண்டு வந்தா தூர்தர்ஷனோட ஸ்லோகன் என்ன சமஸ்கிருதத்துல இருக்கு யார் கொண்டு வந்தா சத்தியமேவ ஜெயதேங்கிறது உபனிஷத் வாக்கியம் சமஸ்கிருதத்துல தான் இருக்கு யார் கொண்டு வந்தா இது மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்டோட என்டர்பிரைஸும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்து சமஸ்கிருதத்துல கொண்டு வந்தாங்க சார் காங்கிரஸ் நீங்க ஏன் ஃபாலோ பண்ணனும்னு கேக்குறாங்க அவங்க வந்து இங்க ப்ளேம் பண்றாங்க முதல்ல கண்ணாடியை பாத்துக்கிட்டோம்னு சொல்றேன் அவர்கள் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இன்னைக்கே நீங்க பிரதம மந்திரி சொல்லி மாத்திட்டீங்க இது செகண்ட் ரவுண்ட் தான் எனக்கு எல்லாரும் ரெண்டு தடவை ஆல்ரெடி பேசிட்டாங்க அப்புறம் பேசுவோம் செகண்ட் ரவுண்ட் அதனால காங்கிரஸே சமஸ்கிருதத்தை திணிச்சுன்னு அவங்க பதில் சொல்லணும் 2014க்கு அப்புறம் ஏதாவது மாநில உரிமையில ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்க்கோ சென்ட்ரல் லிஸ்ட்க்கோ போயிருக்கா போனது இல்ல அதனால அதுக்கு முன்னாடி மாத்தினது எல்லாமே வரிவருவாயெல்லாம் ஜிஎஸ்டிக்கு பிறகு வேற விதமா போயிடுச்சுன்ற ஜிஎஸ்டில எல்லா மாநிலத்திலும் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நீட் தான் நாங்க வரேன்னு சொல்றோம் போயிருக்கு ஒரு நிமிஷம் நிறைவு கருத்து வந்துறேன் நீட் நாங்க வேணாம்னு அவங்க மாத்தினதுக்கு அப்புறம் 2014 அப்புறம் எதுவுமே மாறல இதுல பெரிய முக்கியமான கருத்து என்னன்னா அம்மா அவர்களும் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் இதுல எந்த டிஃபரன்ஸுமே இல்லை ஒரே டிஃபரன்ஸ் தான் திமுக மத்தியில கூட்டணியில இருக்கும்பொழுது அவங்க ஒத்துக்கொள்வார்களா மாட்டார்களா எதிர்ப்பார்களா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒத்துக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதுதான் அது ஆளுநர் நடவடிக்கையா இருக்கட்டும் திரு கருணாநிதி அவர்கள் 1972 கே ஷா அவர்களுக்கு போது போய் கோரிக்கைகள் கொடுத்த பொழுது அவர்கள் சொன்னார் நான் வேறு அவர் வேறு கிடையாது ஈருடல் ஓர் உயிர் நாங்க அப்படின்னாங்க சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும்பொழுது அதே மாதிரி தமிழகத்தின் ஃபேவரட் கவர்னர் பாங்க அதனால இவர்களுக்கு சொல்லிடுறேன் அதோட இந்த மாநில உரிமை ஆளுநர் வருது இல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கூட திமுகவோ எந்த மாநில கட்சிகளோ பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணல கவர்னரோட பவர்ஸை கர்டைல் பண்ண ஏன்னா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது மத்தியில இருக்கும்போது அதை சாதகமா பயன்படுத்திப்பாங்க வேண்டிய ஆளுநரை போட்டுக்கிட்டு ஆனால் எதிர்கட்சியான பிறகு அவர்கள் அதை எதிர்ப்பாங்க அதே மாதிரி ஒரு கேள்வி வச்சாங்க எனக்கு விடை தரல நீங்க சொன்னா சொல்லுங்க என்இபில 6ஆம் வகுப்பு மேல சமஸ்கிருதம் கட்டாயமா கட்டாயம் இல்லையே எங்கேயுமே இல்ல எந்த கிளாஸுமே அப்படி இல்ல அது சப்ஜெக்ட் கரெக்ஷன் சமஸ்கிருத கட்டாயம் இல்ல அவங்க சொன்னது மூன்றாவது மொழியா எந்த மொழியா வேணா படிக்கலாம் தான் இருக்கே தவிர சமஸ்கிருத கட்டாயம் படிக்கலாம் ஒரே நிமிஷம் இல்ல இது முக்கியமா அது கிளாரிஃபை பண்ணுங்க அவங்க சமஸ்கிருதத்தோட இருக்கு சரி ஓகே நீங்க முக்கியமான அதனால விஷயம் என்னன்னா திமுகவோட அரசியல் இது அப்படின்னா மாநில உரிமைகளை மீறறோம்னா அப்பயே மற்ற எந்த மாநிலமும் இந்த இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு இருக்க வேண்டிய ஏன் நான் சொல்றேன் ஏன்னா அந்தந்த மாநில கட்சிகள் அவர்களுக்கு வந்து நிதி மறுக்கப்பட்டால் திமுக வந்து தமிழகத்துக்கு மட்டும் தான் கேரளா சொல்லிருக்கு சார் வெஸ்ட் பெங்காலும் சொன்னாங்க இல்ல எந்த மாதிரி இஷ்யூஸ்ல நாட் ஆல் நிதி மறுக்கப்படுவதை சொன்னாங்க இல்ல நிதி மறுக்கப்படுறது இந்த அளவுக்கு எடுத்துட்டு போல டீலிமிட்டேஷன் பத்தி இந்த அளவுக்கு கவலைப்படல ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை ஒரு மாதிரி இப்ப நீங்க பிரச்சனை இல்ல அங்க தான வரேன் இண்டிவிஜுவலா 69% தனியா நின்னு திமுக அப்படி பண்ணுதுங்கிறது காரணத்துக்கு வரேன் சொல்லுங்க அப்படி இருந்தா மற்ற மாநிலங்களும் அவங்க மாநில கட்சிகளும் அந்த உரிமையை விட்டு கொடுக்காது தேஜஸ்வி யாதவ் பேசாம இருக்க மாட்டார் அகிலேஷ் யாதவ் பேசாம இருக்க மாட்டார் மம்தா பானர்ஜி பேசாம இருக்க மாட்டாங்க ரேவந்த் ரெட்டி பேசாம இருக்க மாட்டாரு மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரேவும் பேசாம இருக்காரு இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ முன்னாள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் காங்கிரஸ் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்வீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்திய வந்து மத்த மொழிகள் எல்லாம் முழுங்கிடுச்சுன்னு சொல்ற ட்வீட்டுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ மகாராஷ்டிரா எம்எல்ஏ கட்சியோட நிலைப்பாடு போட்டுக்காருன்னு கட்சியோட நிலைப்பாடு போட்டிருக்கேன் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன அத பேசுங்க ஏன் திமுக இத செய்யுது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு சொல்லிட்டு பேசுங்க நீங்க இத செய்யுது ராகுல் காந்தி பதில் சொல்லல ஏன் இத திமுக செய்யுது நீங்க அது போய் சொல்லாதீங்க நீதி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அவர்களுடைய கொள்கை எதிர்ப்பாக வடவேறு எதிர்ப்பு வடமொழி எதிர்ப்பு அப்புறம் பார்ப்பன எதிர்ப்பு இந்த வர்ணாசிரமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதோட நீட்சியா தான் இது வருது அதனால திமுக என்னைக்குமே அவர்கள் தேசிய கட்சிக்கு அன்னைக்கு காங்கிரஸ் இந்த மொழி கொள்கையில திமுக மொழி கொள்கை மட்டும் இல்ல மொழியா இருக்கட்டும் ஆளுநரா இருக்கட்டும் இப்ப நீங்க மொழிக்கு மும்மொழி கொள்கை விஷயத்துல அதிமுகவுடைய ஸ்டாண்ட் அதுவா தானே இருக்கு அதிமுக அந்த அதே நிலைப்பாட்டுல இருக்குன்றீங்களா பாமக அதே நிலைப்பாட்டுல இருக்கு திமுக அரசு இன்னைக்கு இருக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சொல்றேன் நான் சொல்லல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளுடைய பார்வையா இருக்கும்போது அவங்க எல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்காங்க பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எதிர்க்கல இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அன்புமணி ராமதாஸ் வேற கேள்வி கேக்குறாரு தமிழ் நீங்க என்ன வளர்த்துட்டீங்கன்னு கேக்குறாரு எஸ் அது கேட்பாங்க அது போதாம இருக்குன்னு சொல்றது இன்னொன்னு 3 மொழிகள் வேணாம்னு அன்புமணி தான் சொல்றாரு பாஜக கூட்டணியில இருக்காரு திமுக சொல்றதுக்கான காரணத்தை சொல்றேன் அதுல இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்தது ஆனால் பல விஷயங்கள் ஒண்ணா இருக்காங்க
நான் சொல்றது இது இவர்கள் இந்த எதிர்ப்போட நீட்சி தான் அவர்கள் அந்த தேசிய கட்சிக்கு எதிராக நூற்றாண்டினுடைய எதிர்ப்பினுடைய நீட்சிங்கிறீங்க. இல்ல அது காங்கிரஸோட எதிர்ப்பு நிலையில இருந்தாங்கன்னா வேறு இதே விஷயமா திட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் பார்ப்பனர் அப்படி திட்டிருக்காங்க. இந்திரா காந்தியை எதிர்க்கும் போது திட்டிருக்காங்க. கூட்டணியில இருக்க கட்சியோட நிலைப்பாடு சொல்லுங்க. பேசும்போது எம்எல்ஏ பத்தி பேசிட்டு இருக்காங்க. ராஜீவ் காந்தியை எதிர்க்கும் போதும் அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனால் இதே கூட்டணியில இருக்கும் போதும் அவங்க சாதகமா பேசியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் திமுகக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது அவர்களோட கொள்கை நிலைப்பாடா இருக்கு. வடவர் எதிர்ப்பு, ஆன்டி சென்டர், ஆன்டி நார்த் இந்தியன் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அவர்கள் தேசிய கட்சியோட கூட்டணி இருக்கும்போது இதெல்லாம் பேச மாட்டாங்க. தேசிய கட்சியோட எதிர்நிலையில இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து பேசுவாங்க. அதோட நீட்சி தான். அதனால தான் தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு. வடவர் எதிர்ப்புன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா? மற்ற மாநிலங்கள் அது என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க? அது அவங்களோட நேச்சர். இல்ல சார், வரக்கூடிய தொழிலாளர்களை மொத்த பேரும் வரவேற்கிறாங்க. கோவிட்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்ப திமுக பேசினப்போ என்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் எப்படி அதை சமாளிக்கணும்னு தெரிஞ்சு இங்க வடவர்களை எப்படி பேசும்பொழுது வடவர்ங்கிற வார்த்தை நீங்க தான் பயன்படுத்துறீங்க. அவங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பீகார்ல எதிர்ப்பு வந்துச்சா இல்லையா? பீகார்ல எதிர்ப்பு என்ன வந்து பீகார்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேக் வீடியோ மூலமா என்ன பரப்பப்பட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு சீனிவாசன் உங்களுக்கு தெரியும். பீகார்ல ஃபேக் வீடியோ மூலமாக அவர் கைது செய்யப்பட்டார். போன விவாதத்துல கூட நான் பகிர்ந்தவங்களோ திமுகவோட தலைவர் வந்து வடவர்களை பத்தி என்ன பேசினாரு எனக்கு தெரியும். சொல்றது அதுக்கு அவங்க அரசியல் தமிழ்நாட்டுல இவ்வளவு எதிர்ப்பு மற்ற மாநிலங்கள் இல்ல. இது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படல. ஒரு அப்படின்னா மற்ற மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு நூற்றாண்டினுடைய எதிர்ப்பினுடைய தொடர்ச்சி தான் இது. வேற ஒண்ணும் ஒரே ஒரு பாயிண்ட் கேட்டுட்டோம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்னாச்சுன்னு சொல்லிடுங்க. 4 வருஷம் ஆச்சு. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரலாம். அது என்னாச்சுன்னு சொல்லிடுங்க.